மயானகாளி மந்திராலயத்திலிருந்து பால்மணி சேர்த்தன. அடுத்து நீங்கள் பார்க்க இருக்கிறது இந்த எந்திரம் வந்து பெண் விஷய எந்திரம். சரி, ஆண்களுக்கு சொல்லியிருந்தோம் ரதி மன்மத எந்திரம். பெண்களுக்கு பெண்களுக்கு உண்டான எந்திரம். இப்போ வந்து இது ஆண்கள் பிரயோகப்படுத்தலாம். காதலித்து ஏமாற்றிய பெண்கள், வேறு ஒரு ஆண்களோடு ஓடி போனவர்கள், கணவன் மனைவி சண்டை சச்சரவில் பிரிஞ்சிருக்கிறவங்க, இவங்கெல்லாம் திருந்தி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கான ஒரு எந்திரம், சூட்சும முறை தான் இந்த எந்திரம். இது வந்து ஜெகன்மோகினி வைத்து நீங்கள் பிரயோகப்படுத்துறது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருந்தேன். ஜெகன்மோகினியை வைத்து நம்ம மந்திரம் ஒரு எழுத்தும் பொழுது நாம் நினைத்த நபரை நம்மளை தேடி வருவதற்கான ஒரு முகாந்திரம் அதிகபட்சமாக இருக்குது. இந்த எந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய முறைகளை எல்லாம் தெளிவாக சொல்கிறேன். சூட்சும முறையும் சொல்கிறேன், பிரயோக முறையை சொல்கிறேன். ஏன்னா ஆன்மீக அன்பு உறவுகளே, என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிஷ்யமார்களே, இந்த எந்திரத்தை பயன்படுத்தி பிரிந்து சென்ற கணவன், பிரிந்து சென்ற மனைவி, காதலி, பெண் நண்பர்கள், அவர்களை ஆண்கள் தன்மையப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சூட்சும முறை. நான் ஏற்கனவே போன பதிவில் வந்து பெண்கள் பயன்படுத்துறதுக்கு கொடுத்துருக்கிறேன். இப்போ ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த பிரயோக முறையை இதை நம்ம பார்க்குறோம். ஆண்கள் பயன்படுத்துறது தான் நிறைய இருக்குது. மோகினி விஷயம் மூலம் இது மாதிரி பெண்கள் எத்தனையோ எந்திரங்கள் கொடுத்துருந்தாலும் இது ஒரு பிரயோக முறை, எண் எழுத்து பிரயோக முறை. இது பயன்படுத்திக்கங்க. இந்த 5வது மாதம் 6வது மாதமா, ஆமாம் 6வது மாதம் 5ஆம் தேதி அமாவாசை அன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு புறப்படுது, ஆரம்பமாகுது. இந்த அமாவாசைக்கு முதல் நாள் இருக்கக்கூடிய அமாவாசை நாளிலே உங்களுக்கு பயிற்சி, சக்தி வாய்ந்த கருமுறை மாந்திரிக பயிற்சி. அந்த கருமுறையான மையை நீங்கள் தொட்டு ஒரு எந்திரத்தில் தடவி ஒரு நபர் மீது தடவினாலே அது 100% வேலை செய்யும். இதை யாரும் தவறாக பயன்படுத்துவதற்காக என்னிடத்திலே வர வேண்டாம். இந்த தாந்திரிக மாந்திரிக கலையை கற்று சேர்ந்து மக்களுக்கு பணிவிடை செய்வதற்காக, இந்த சமூக முன்னேற்றத்திற்கு பாடுபடுவதற்காக, இந்த இந்து சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்காக என் சிஷ்யமார்களை எழுந்து வாருங்கள். மாந்திரிக பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறேன், கற்றுக்கொள்ளுங்கள். இது பயனுள்ளதாக அமைய வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். சிவாய நம.